தள்ளாடும் வயதில் தடகளத்தில் சாதித்து வருகிறார் விருதுநகரைச் சேர்ந்த 70 வயது முதியவர் ஒருவர். உத்வேகத்திலும் ஆர்வத்திலும் இளைஞர்களுடன் போட்டி போடும் இந்த முதிய இளைஞர் யார்? விரிவாக பார்க்கலாம். ஆண்டு மலேசியாவில் நடந்த தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் முதியோருக்கான பிரிவில் 4வது இடம் பெற்றவர் விருதுநகரைச் சேர்ந்த இந்த முதியவர். சென்னை, விருதுநகர், சிவகாசி ஆகிய இடங்களில் நடந்த முழு மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்று சக ஓட்டக்காரர்களை வியக்க வைத்த இவர் 70 வயதிலும் 5000 மீட்டர், 10,000 மீட்டர் ஓட்டங்களில் பங்கேற்று அனைவரையும் அசத்தி வருகிறார். இருதய நோய், நீரிழிவு நோய், இப்படின்னு ஒவ்வொரு நோயாக நிறையா வருது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன? நம்மளுடைய உடல் உழைப்பு இல்லாமல். இந்த உடல் உழைப்பு இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த உடல் உழைப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கணையம் நல்லா ஒர்க் பண்ணும், அதே மாதிரி நம்ம இதயம் நல்லா ஒர்க் பண்ணும், நம்மளுடைய சிந்தைகளும் நல்லா இருக்கும், அதே மாதிரி நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவலும் நல்ல லெவலில் இருக்கும். முன்னாள் உடற்கல்வி இயக்குனரான இந்த முதியவர் நாள்தோறும் விளையாட்டு அரங்கத்திற்கு வந்து பயிற்சி செய்து இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதை முக்கிய பணியாக மேற்கொள்கிறார். இதுவரை எந்த நோயும் தன்னை அணுகவில்லை என கூறும் இந்த முதிய இளைஞர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கிறார். புதிய தலைமுறைக்காக விருதுநகரிலிருந்து செய்தியாளர் கணேஷ்குமார்.